அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்று கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. போன பாட்டில் என்ன பார்த்தோன்னா, பிராவுனுக்கு பயந்தவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்தியன் நகருக்கு தப்பி சென்றார்கள். அது வரைக்கும் பார்த்துருந்தோம். அப்போ அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான். என்ன சம்பவம்னு பார்க்கலாம். அவர் மத்தியன் நகருக்கு வந்தபோது, என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டக்கூடும் என்றார். மத்திய நகரின் நீர்த்துறைக்கும் அவர் வந்தபோது, மக்களில் ஒரு கூட்டத்தினர் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்ததை கண்டார். அவர்களை விட்டு 2 பெண்கள் ஒதுங்கி நிற்பதையும் கண்டு, உங்கள் விஷயம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த 2 பெண்களும், இந்த மேய்ப்பவர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டு கொண்டு இருக்கிறது. விலகும் வரையில் நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது. எங்கள் தந்தையோ வயதடைந்த கிழவர். அவர் இங்கு வர முடியாததால் நாங்கள் இவற்றை ஓட்டி வந்திருக்கிறோம் என்றார்கள். அவர்களுக்காக அவர் தண்ணீர் இறைத்து கொடுத்தார். பின்னர் நிழலை நோக்கி சென்று, என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்றார். அந்த சமயம் அந்த 2 பெண்களில் ஒருத்தி மிக்க ஞானத்துடன் இவர் முன் வந்து, நீங்கள் எங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டியதற்குரிய கூலியை உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு மெய்யாகவே என் தந்தை உங்களை அழைக்கிறார் என்று கூறி அழைத்து சென்றாள். மூசா அவர்களிடம் சென்று தன் சரித்திரத்தை கூறவே, அவர், இனி நீ பயப்பட வேண்டாம், அநியாயக்கார மக்களை விட்டு நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள் என்று கூறினார். அந்த தருணத்தில் அந்த 2 பெண்களில் ஒருத்தி தன் தந்தையை நோக்கி, என் தந்தையே, நீங்கள் இவரை கூலிக்கு அமர்த்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த நம்பிக்கையுள்ள பலசாலியை நீங்கள் கூலிக்கு அமர்த்தி கொள்வது மிக்க நல்லது என்று கூறினாள். இந்த வசனம் குர்ஆனில் 28 அத்தியாயத்தில் 22 to 26 வசனமாக இருக்குது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் திருமணம். கூலிக்கு வேலையாளாக சேர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பெண்களின் தந்தை 8 அல்லது 10 ஆண்டுகளாக உழைப்பை மகராக நிர்ணயித்து அப்பெண்களில் ஒருத்தியை திருமணம் செய்ய ஒப்பந்தம் பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்மதிக்கவே திருமணம் நடந்தேறியது. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 28வது அத்தியாயத்தில் 26, 27, 28வது வசனத்தில் கூறியிருக்கிறார். நீங்கள் எனக்கு 8 வருடங்கள் கூலி வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் மீது இந்த 2 பெண்களில் ஒருத்தியை நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை 10 வருடங்களாக முழுமை செய்தால் அது உங்களை சார்ந்தது. நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை. அல்லாஹ் நாடினார், என்னை நல்லவராகவே காண்பீர் என்றார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கும் நமக்கும் இடையே இதுவே உடன்படிக்கையாகும். 2 காலக்கெடுகளில் எதை நான் நிறைவேற்றினாலும் என் மீது குற்றமில்லை. நான் பேசிக்கொண்டதுக்கு அல்லாஹ்வே பொறுப்பாளன் என்று கூறினார். அல்லாஹ்வுடன் நேரடி உரையாடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மாமனாரிடம் கொடுத்த வாக்குறுதியின்படி தமது உழைப்பை மகராக நிறைவேற்றிவிட்டு மத்தியன் நகரை விட்டு குடும்பத்தோடு வெளியேறி தூர் மலையோரமாக வந்தபோது நெருப்பு ஒன்றை கண்டார். குளிர் காய்வதற்காக நெருப்பெடுக்க சென்ற தருணத்தில் அல்லாஹ்வுடைய உரையாடும் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றார். அந்த சமயத்தில்தான் இறை தூதராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 20வது அத்தியாயத்தில் 9 to 23வது வசனத்தில் கூறியிருக்கிறான். அவர் ஒரு நெருப்பை கண்டபோது தமது குடும்பத்தாரிடம், நீங்கள் தாமதித்திருங்கள், மெய்யாகவே நான் ஒரு நெருப்பை கண்டேன். அதிலிருந்து ஒரு எரிகொள்ளியை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வருகிறேன், அல்லது நெருப்பினால் ஏதேனும் ஒரு வழியை கண்டு வருவேன் என்றார். அங்கே அவர் வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார். நிச்சயமாக நான் தான் உமது இறைவன். உம்முடைய காலணிகள் 2ஐயும் கழட்டிவிடுங்கள். நிச்சயமாக நீர் துவா என்றும் பரிசுத்த பள்ளத்தாக்கில் இருக்கிறாய். நான் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்து கொண்டேன்.
எனவே அறிவிக்கப்படும் தூது செய்தினை செவி மடுப்பீராக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு இறைவன் இல்லை. என்னையே நீங்கள் வணங்குங்கள். என்னை தியானித்து கொண்டு இருக்கும் பொருட்டு தொழுகையை கடைப்பிடியுங்கள். நிச்சயமாக மறுமை வந்தே தீரும். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செயலுக்கு தக்க கூலியை அடையும் பொருட்டு அதனை நான் மறைத்து வைத்துள்ளேன். ஆகவே அதனை மறுமை நம்பிக்கை கொள்ளாமல் மன இச்சையை பின்பற்றுபவன் அந்த நாளை நம்பிக்கொள்வதிலிருந்து உங்களை தடுத்துவிட வேண்டும். அவ்வாறன்றின் நீங்கள் அழிந்து விடுவீர்கள். மூசாவே, உனது வலது கையில் இருப்பது என்ன என்று கேட்டான். அதற்கவர், இது என்னுடைய கைத்தடி. இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன். இதை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு தலைகளை பறிப்பேன். இன்னும் இதில் எனக்கு வேறு பல பயன்களும் இருக்கின்றன என்று கூறினார். அதற்கு அல்லாஹ், மூசாவே, அதை போடுவீராக என்று கூறினான். அதை அவர் தூர எறியவே அது ஒரு பெரிய சீரும் பாம்பாக ஆனது. அப்போது அல்லாஹ், அஞ்சாமல் அதை பிடியுங்கள், அதனுடைய முந்தைய நிலைக்கு அதை மாற்றுவோம் என்று கூறினான். உங்கள் கையை உங்களுடைய விலாப்புறத்துடன் சேர்த்து வையுங்கள், தீங்கற்ற வெண்மையாக அது வெளிப்படும். இது மற்றொரு சான்று. இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.